ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஒரு விவசாயி தன்னோட வீட்டுல இருக்கிற எலியை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு எலி பொறி செட் பண்ணி வைக்கிறாரு. அதை பார்த்த எலி அந்த வீட்டுல இருக்கிற சேவல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஓனர் வந்து எலி பொறி செட் பண்ணிருக்காரு, அது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உடனே சேவல் என்ன சொல்லுதுன்னா, அதனால எனக்கு என்ன பிரச்சனை, அது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. திரும்ப அந்த எலி அந்த வீட்டுல வளர்க்குற ஆடு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஓனர் வந்து எலி பொறி செட் பண்ணி வச்சிருக்காரு, அதனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஆடு இருந்துட்டு சத்தமா சிரிச்சுட்டு, நான் ஆடு, எனக்கு எலி பொறிக்கு என்ன சம்பந்தம், அதனால வந்து உனக்கு தான் பிரச்சனை, அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்ல, அதுவும் இல்லாம ஓனர் வந்து நேர நேரத்தை சாப்பாடு போட்டு ரொம்ப பிரியமா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வந்து அங்க இருந்து போயிருது. அப்புறம் அந்த எலி பொருளை என்னமோ மாட்ட மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அந்த விவசாயியோட பொண்ணு வந்துட்டு எலிதான் பொருளை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குது. ஆனா மாட்டினது எலி இல்ல, ஒரு விஷமுள்ள பாம்பு. அது பாம்புன்னு தெரியாம பக்கத்துல போனதுனால அந்த பாம்பு வந்து விவசாயியோட பொண்ணை வந்து கொத்திடுது. உடனே அந்த விவசாயி வந்துட்டு ஒரு வைத்தியரை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பாக்குறாரு. அந்த வைத்தியர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, கோழி அடிச்சு குழம்பு வச்சு சூப்பு வச்சு கொடுங்க, இந்த காயம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வளர்த்த சேவலையும் கொண்டு குழம்பு வச்சு சூப்பு வச்சு கொடுத்துறாரு. ஆனா காயமும் சரியால, குணமாவும் இல்ல. திரும்ப வைத்தியரை கூப்பிட்டு என்னன்னு பாக்குறாங்க. மறுபடியும் வைத்தியர் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆட்டோட கொழுப்பு வந்து அந்த காயத்துல போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அவர் வளர்த்த ஆடையும் கொண்டு அந்த கொழுப்பு எடுத்து தடவி பாக்குறாப்புல. ஆனா திரும்பவும் வந்து அவங்க மக குணமாகாமலே வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த எலி பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிருது. இந்த கதையோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி சொசைட்டில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அது நம்ம அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகள் தான். இதை யாருக்கோ தான் நடக்குது, அதனால நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுக்காம ஒதுங்கி போனோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நம்ம தலையிலே வந்து விடியும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட மையக்கரு.